யாக்கோபு அதிகாரம் 3 வசனம் 6. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு நாவை பற்றி மிகவும் விரிவாக எடுத்துரைக்கின்றார். அதாவது, நாவானது உடலில் ஒரு சிறிய பகுதியாக இருந்தாலும் அதை தவறாக பயன்படுத்தினால் எப்படி ஒரு சிறிய நெருப்பு பெரிய காட்டை அழித்து விடுகிறதோ, அதுபோன்றே ஒரு சிறிய வார்த்தையினால் சிலருடைய வாழ்க்கையே அது அழித்துவிடும் என்று கூறுகிறார். எனவே பிரியமானவர்களை, நாவை சரியாக பயன்படுத்தினால் பெரிய அழிவை தடுத்துவிடலாம் என்பதுதான் அதன் பொருள். அதாவது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டுள்ளதால் நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஜீவனையே பேச வேண்டும். மோசேயின் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்துகொள் என்று சொன்னார். ஆகையால் அன்பானவர்களே, கர்த்தர் அந்த ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொறுப்பை நம்மிடம் கொடுத்துள்ளார். எனவே நாம் நம்முடைய நாவை பயன்படுத்தி அதை பெற்றுக்கொள்கிறோம் என்றால் நாம் நம்முடைய நாவை எவ்வளவு ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்பானவர்களே, நம்முடைய நாவை கொண்டு நன்மையானவைகளை மட்டுமே பேசுவோமாக. எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவதை விட்டுவிடுவோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் நாவினால் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு வாழ்வை தரும்படியாக நல்ல வார்த்தைகளையே நாங்கள் பேசவும் மற்றும் உமது சிலுவை குறித்து பெருமை பேசுகிற நாவுகளாக எங்கள் நாவுகளை நீர் மாற்றி அதன் வழியாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் மேலும் கண்ணை வைத்து உன் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. என் மேலும் கண்ணை வைத்து உன் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. அன்பால் நிறையுதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பே.